அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவ் மெனி இந்தியன் யூனிவர்சிட்டீஸ் வேர் ரிஃப்ளெக்டட் இன் QS சஸ்டைனபிலிட்டி ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ QSஓட சஸ்டைனபிலிட்டி ரேங்கிங்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டாப் யூனிவர்சிட்டி எதுனா லூண்ட் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்வீடனில் இருக்குது. என்விரான்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி, ஈக்குவாலிட்டி அதை பேஸ் பண்ணி வரக்கூடியது இந்த சஸ்டைனபிலிட்டி ரேங்கிங்ஸ். இதில் ஐஐடி டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 205 அப்படிங்கிற ரேங்க்ல இருக்காங்க. மொத்தம் எவ்வளோ இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் வந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா 103 இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. அடுத்தது, அப்ளிகேஷன் ஃபீ ஃபார் ஜிஐ டேக் ஃபார் ட்ரைபல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நார்மல் ப்ராடக்ட் அப்படின்னா 5000 ருபீஸ். ஜிஐ டேக் ப்ராடக்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபீ 1000 ருபீஸ் தான். ஜிஐ டேக் ஆக்ட் வந்து 1999. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அவங்க தான் ஜிஐ டேக் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்க்கு கீழே வருவாங்க. டார்கெட் என்ன அப்படின்னா 10,000 ஜிஐ டேக் பை 2030 அப்படிங்கிறது டார்கெட். சரியா? அடுத்தது, இந்தியா எய்ம்ஸ் டு ப்ரொவைட் இ பாஸ்போர்ட் டு ஆல் வித்தின் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இ பாஸ்போர்ட் டு ஆல் அப்படிங்கிறது எந்த வருஷத்துக்குள்ளனா 2035க்குள்ள. சரியா? அடுத்தது, செமேரு வால்கனோ விச் எரப்டட் ரீசென்ட்லி இஸ் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரீசெண்டா இந்தியாவுல அந்தமான்ல இருக்கக்கூடிய பேரன் ஐலாண்ட்ல இருக்க வால்கனோ எரப்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? பேரன் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய வால்கனோ. இது கூட எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இப்ப செமேரு வால்கனோ அப்படிங்கிறது எரப்ட் ஆயிருக்கு. ஆக்டிவா இருக்கக்கூடிய வால்கனோ எரப்ட் ஆயிருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியால இருக்கு. ஸோ செமேரு வால்கனோ அப்படின்னா இந்தோனேஷியா. சரியா? அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்பெனி வில் ப்ரொடியூஸ் ஆர்மர்டு வெஹிக்கிள் ஃபார் இந்தியன் ஆர்மி? பிவிஎஸ்-10 சிந்து அப்படிங்கிற பிவிஎஸ்-10 சிந்து அப்படிங்கிற இந்த வெஹிக்கிள தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. யாருன்னா எல்&டி. யாரோட சேர்ந்துனா பிஏஇ சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற கம்பெனியும் எல்&டியும் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்த இந்தியன் ஆர்மிக்கு பண்ணி தர போறாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.